தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறதுனால அக்கட்சியினர் உற்சாகம் அடைந்திருக்காங்க. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புறவங்களுக்கான விருப்ப மனு வாங்கும் பணி கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நிறைவடைந்தது. 234 தொகுதிகளையும் விருப்ப மனு வாங்கியதுல மொத்தம் 10,175 பேர் விண்ணப்பித்து இருந்தாங்க. அதுல 2,188 மனுக்கள் எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில போட்டியிடணும்னு விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 7,988 பேர் தங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில அதிமுகல வேட்பாளர் நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருது. சேலம் மாநகர், சேலம் புறநகர், ஈரோடு மாநகர், ஈரோடு புறநகர் கிழக்கு, ஈரோடு புறநகர் மேற்கு, கரூர், திண்டுக்கல் கிழக்கு, திண்டுக்கல் மேற்கு ஆகிய தொகுதிகளுக்கு போட்டியிட விண்ணப்பித்தவர்கள் கிட்ட நேர்காணல் நடத்தியிருக்காங்க. நாமக்கல், திருப்பூர் மாநகர், திருப்பூர் புறநகர் கிழக்கு, திருப்பூர் புறநகர் மேற்கு, கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு, கோவை புறநகர் தெற்கு, நீலகிரி ஆகிய தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்படுது. மற்ற கட்சிகள்ல வேட்பாளர் நேர்காணல் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே அதிமுகல வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடங்கியுள்ளதால அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க.